மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு இன்றைக்கு வெள்ளகோவிலிருந்து சங்ககிரி வரைக்கும் 70 கிலோமீட்டருக்கு 4 வழி சாலை திட்டம் மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டம் சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இது எந்த மாதிரி திட்டம் பயன்பட போகுது மக்களுக்குன்னு தெரியல. வெள்ளகோவில் இருந்து சங்ககிரி வரைக்கும் எத்தனை இண்டஸ்ட்ரி இருக்குது கணக்கெடுங்க, எத்தனை பள்ளிக்கூடம் இருக்குது கணக்கெடுங்க, எத்தனை கல்வி நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் இருக்கு. ஏதாவது ஒன்னாவது இருக்கு அதுல? ஒண்ணுமே இல்லையே. இதுக்காக இந்த 4 வழி சாலை திட்டம், ஒரு 4 வழி சாலை திட்டம் போட்டா மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும். அந்த பயன்பாடு இந்த 4 வழி சாலையில ஒண்ணுமே இல்ல. எதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வரீங்க? அப்ப இதுல ஏதோ உங்களுக்கு ஒரு மாதிரியான மறைமுகமான ஒரு இன்கம் ஹிடன் அஜெண்டா ஒண்ணு வச்சிருக்கீங்க. தயவு செய்து இப்ப நம்ம நிக்கிற பகுதி முத்துக்கவுண்டம்பாளையம் பகுதியில் நான் நின்றுட்டு இருக்கிறேன். இங்க இருந்து ஊஞ்சப்பாளையங்கிற பகுதி வரைக்கும் ஒரு 4-5 கிலோமீட்டர் ஏறத்தால அந்த 5 கிலோமீட்டருக்குள்ளே 565 வீடு பாதிக்கப்படுதுங்க. 565 வீடு 5 கிலோமீட்டருக்குள்ளேனா 70 கிலோமீட்டர் கொண்டு வர இந்த 4 வழி சாலையில எத்தனாயிரம் வீடு இன்னைக்கு பாதிக்கும்? யோசிச்சு பாருங்க, தயவு செய்து யோசிச்சு பாருங்க. இதுல ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்க போறாங்க, ஆயிரக்கணக்கான வீடுகள் போக போகுது. இதை நீங்க தயவு செய்து நிறுத்திருங்க. இந்த 4 வழி சாலை திட்டம் எங்களுக்கு வேண்டாம். நான் நீங்க திட்டத்தை கொண்டு வாங்க, வளர்ச்சிக்கு கொண்டு வாங்க, நாங்க வேண்டாம்னு சொல்ல கிடையாது. இது வேற எங்களை மக்களை பாதிக்காத அளவுக்கு நீங்க கொண்டு வந்து கொடுங்களேன். ஏன் மக்களை பாதிக்கிற திட்டம்? இந்த திட்டம் எதுக்கு? அதனால நீங்க தயவு செய்து இந்த 4 வழி சாலை திட்டத்தை வேறு பகுதிக்கு கொண்டு போங்க. இல்லைன்னா இந்த திட்டத்தை கைவிட்டுங்க. இது ரோடே பிரயோஜனம் இல்லைங்க. 25 வருஷமா இருக்கிற ரோடு தாங்க இன்னமும் இருக்குது. 20 வருஷமா எத்தனை பஸ் ஓடிட்டு இருந்தோம் அத்தனை பஸ் தாங்க இந்த ரோட்ல போயிட்டு இருக்குது. வேற ஏதாவது அதிகமா இருக்கா? கணக்கு எடுத்து பாருங்க. தயவு செய்து ஐயா, நீங்க மோடி ஐயா, நீங்க எல்லாம் எனக்கு திட்டத்தை கைவிட்டுருங்க ஐயா. வேண்டாம் ஐயா. மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலின் கவனத்துக்கு இது போகணும். அவர் இந்த திட்டத்தை எடுத்து வேண்டான்னு சொல்லணும். இதுல நன்மை இருந்தா அவர் செய்யட்டும், தீமை இருந்தா விட்டுட்டோம். ஏன்னா இன்னைக்கு கட்சிக்கு பேதங்கள் என்று அனைத்து கட்சி ஒன்னா இணைந்துதான் இன்னைக்கு இது வேண்டான்னு சொல்றோம். காரணம் என்னன்னா இது பயன்பாடு இல்லாத திட்டம். இந்த திட்டம் வேண்டவே வேண்டாங்கிறது எங்க கோரிக்கை. ஆனா என் பேர் அருள், நாங்க சின்னிபாளையத்துல குடியிருக்கோம். இந்த வெள்ளகோவில் சங்ககிரி ரோடு எக்ஸ்டென்ஷன்ல கிட்டத்தட்ட எங்களோட பில்டிங் போகுது. எங்களோட பில்டிங் இல்லாம பின்னாடி ரேஷன் கடை எல்லாம் போகுது. ஸ்கூல் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்கூலுக்கு மேல போகுது. கருந்தேவன்பாளையம் ஸ்கூல் ஃபுல்லா போகுது. இங்கிருந்து சங்ககிரியில இருந்து ரோடு வெள்ளகோயில் வரையிலும் போகுதுங்கண்ணா. இங்க ரிங் ரோட்ல இருந்து ஊஞ்சப்பாளையத்துக்குள்ள மட்டும் கிட்டத்தட்ட 565 வீட்டுக்கு பக்கமா போகுது. அப்ப அதுவே 70 கிலோமீட்டருக்கு யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 1000 கணக்குல வீடு போகுதுங்கண்ணா. 2000க்கு மேல 2000-3000 மேல வீடு போகுதுங்கண்ணா. அது இல்லாம ஸ்கூல் போகுது. அதனால இந்த திட்டம் இது வந்திருக்குன்னே நிறைய மக்களுக்கு இன்னும் தெரியல. இது எங்களுக்கெல்லாம் சொல்லாம இது எப்படி திடீர்னு மேப் போட்டு நாங்க இதை எடுக்க வர்றோம் அப்படின்னு இன்னொரு 4-5 நாள்ல எவிக்ஷன் நோட்டீஸ் கொடுக்க போறாங்க. அது 4-5 நாள்ல எவிக்ஷன் நோட்டீஸ் கொடுத்து எங்களுக்கு என்ன இருக்கு? எங்களுக்கு இது வரல வந்ததுன்னே சொல்ல. இதுல கவர்மெண்ட் ஆர்டர் இது வரல எந்த நிலைமையில் இருக்குன்னு இங்க இருக்கிற மக்களுக்கே தெரியல. எங்களுக்கெல்லாம் தெரியாம திடீர்னு ரோட்டை இடிக்கல, ரோட்டை எடுக்கிறதுக்கு எல்லா வீட்டையும் இடிக்கலாம்னு பிளான் பண்றாங்களா?